ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மூலமாக வீட்டிலிருந்தே எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து நமக்கு மெயிலில் வந்து சென்ட் பண்ணாங்க. இதில் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து இருக்குது, அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து டாலர்ஸில் வந்து கிடச்சிருக்கும். அதை ருப்பீஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது $1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $80. ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து $300, $500, $1000, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா $7000 கூட ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ $1க்கு $80 அப்படின்னா $300 அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு $25,000 வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி $7,000 இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா $5,73,000 வருது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்னை விடமே அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, கூகுள் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரியே தான் ரன் ஆகும். ஆனால் இது வந்து வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பிளாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக தான் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் வெப்சைட்டில் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டோம் அப்படின்னாவே போதும், நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ப்ராசஸ்க்கு வந்து நிறைய விதமான ஸ்டெப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக சொன்ன போனோம் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங், செகண்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன், தேர்டு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் சப்போர்ட். ஸோ வெப்சைட் டிசைனிங் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஒரு வெப்சைட் வந்து ஆன்லைனில் டிசைன் பண்ணுறது தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் டிசைனிங்கை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன். ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃபீல்டு ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம், அல்லது உங்களோட ஹாபீஸை வச்சு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது ஃபீல்டு ரிலேட்டடான கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்துட்டு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸில் வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விதமான சர்வீஸுக்கு உண்டான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டென்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், அல்லது ப்ரீவியஸில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தாராளமாக நீங்கள் வந்துட்டு இதில் ரைட் பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாபி ரிலேட்டடான கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு கிரிக்கெட் ரிலேட்டடான ஹாபி இருக்கும். ஏதாவது மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அல்லது வெஹிக்கிள் ரிலேட்டடான ஒரு ஹாபி வந்து இருக்கும். ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான தகவலை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஹாபீஸில் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு ஹாபீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி கண்டென்ட்டையும் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சன்ஸுக்கு உண்டான சப்போர்ட்டு தான். ஸோ ஆட்சன்ஸில் வந்துட்டு நம்ம நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்து பேங்க்கில் போயிட்டு பின் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். வெப்சைட் டிசைனுக்கும் ஆட்சன்ஸ் சப்போர்ட்டுக்கும் வந்துட்டு டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய வெப்சைட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த வெப்சைட் டிசைனிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரஃபாக சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ வெப்சைட் டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஹோஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன், SSL செக்யூரிட்டி, DDoS ப்ரொடக்ஷன், கோடிங், பேஜ் கிரியேஷன், SEO, ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெம்ப்ளேட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங்கில் வரும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண தேவையில்லை, டைஸ்டிக் ஐடி சொல்யூஷனே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆட்சன்ஸ் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸுக்கு உண்டான கண்டென்ட் டெம்ப்ளேட் வந்து மெயினாக தேவைப்படும். ஆட்சன்ஸ் பேஜஸ் வந்து தேவைப்படும். ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். பேங்க் சைடில் பேங்க் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் கூகுள் வந்துட்டு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஸ்டிக் ஐடி ஸ்டூடெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க. என்னுடைய வெப்சைட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட தான் நான் சப்போர்ட் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இவங்களே வந்துட்டு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தந்தாங்க. நான் கண்டென்ட் மட்டும்தான் அப்லோட் பண்ணேன், மிச்ச ஒர்க் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் வந்து பே பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து வாங்கலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 8 வெப்சைட் வந்து டைஸ்டிக் ஐடி ஸ்டேஷன் கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லா வெப்சைட்டுக்குமே வந்துட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்து கொடுத்து ஏர்னிங்ஸ் எடுத்து பே அவுட் எடுக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கண்டென்ட் மட்டும்தான் ரைட் பண்ணுவேன், மிச்ச ஒர்க் எல்லாமே வந்து அவங்களே பண்ணி தருவாங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸில் வெப்சைட் டிசைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம், அந்த ஒரு நாலேஜ் இருந்தாவே போதும்.
செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸுக்கு உண்டான சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஆட்சென்ஸ் சைடில் ஆட்சென்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு சில வெப்சைட் டிசைனிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி தருவாங்க, ஆனால் ஆட்சென்ஸ் சைடில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஆனால் இந்த டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வருஷமாக இதுலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டிக்கு நிறையா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் எல்லா விதமான வெப்சைட்டுக்குமே வந்து அப்ரூவல் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி அதில் ஆட்சென்ஸ் அப்ரூவல் எடுத்து பேமெண்ட் வர்ற வரைக்குமே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் தெரியும், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் ரைட் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக அதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சிலராக பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண தெரியும், ஆனால் அதுக்கு ஆட்சென்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க. சப்போஸ் நீங்கள் ஆட்சென்ஸில் இருந்துட்டு அப்ரூவல் வந்து எடுத்துட்டீங்க, ஆனால் ஏர்னிங்ஸ் வந்து வெப்சைட்டில் வரவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஃபுல் ப்ராசஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்களோட ஆட்சென்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ப்ளகின் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ளகினை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது 2 டைம்ஸ்லேருந்து 5 டைம் வரைக்கும் ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஆட்சென்ஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னாலோ அல்லது ஆட்சென்ஸ் சைடில் ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர் அப்புறம் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் தெரியும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மூலமாக இந்த ஆட்சென்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கூகுள் மூலமாக உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிரும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இருக்காது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கண்டென்ட் ஒர்க்கு மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், மிச்ச ஒர்க் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ நான் ஏன் டைஸ்டிக் ஐடி சொல்யூஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் மட்டும் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், மிச்ச எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கூட இவங்க வேறு எந்த ஒரு சார்ஜுமே வந்து பண்ண மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்குமே ப்ராப்பராக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் இவங்களை வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உங்களுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இவங்ககிட்ட ஆட்சென்ஸ் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருந்தே ஒரு ட்ரஸ்டடான ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கூகுள் ஆட்சென்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், மிச்ச எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து உங்களுக்கு கூகுள்லேருந்து வரங்காட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. மந்த்லி உங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிசீவ் ஆகும்.